இங்கே இந்த லேடி வீட்டு வேலைலாம் பார்த்துட்டு அவங்க பசங்களுக்காக முந்தா நாள் சாப்பாடை வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. அவன் புருஷன் எந்நேரமும் குடிச்சிட்டு தான் சுத்துறான். 2 பசங்க இருக்காங்க. இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து சாப்பாடுலாம் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பொண்ணுக்கு வந்து பாத்ரூம் வருதுன்ட்டு வெளில போறா. அவங்க வீட்ல பாத்ரூம் கிடையாது. சின்ன பசங்கலாம் கிண்டல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கா. அவங்க அம்மா சொல்றாங்க, "சீக்கிரமா இந்த 2 ஆடு வளர்ந்ததுக்கப்புறம், இந்த ஆட்டுப்பால வித்து நம்ம வந்து சந்தோஷமா வாழலாம்ன்னு" சொல்லிட்டு. இந்த லேடி புதுசா வேலைக்கு போன இடத்துல இருந்த ஆளும் நெருங்கி நெருங்கி பழக ஆரம்பிக்கிறான். இவங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா, அவங்க புருஷன் வந்து கடன் வாங்குனதுல 2 பேர் வீட்டுக்கே வந்து அந்த ஆட்டுக்குட்டிய தூக்கிட்டு போயிடுறாங்க. அவங்க குட்டி பொண்ணுலாம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்ன்னு சொல்லிட்டு. இந்த லேடி வேலை செய்ற இடத்துலலாம் அவங்க புருஷனும் போய் பிரச்சனை பண்ணியிருப்பான். இதனால வேலைய விட்டு தொரத்திடுறாங்க. சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது, அவங்க குட்டி பொண்ணுகிட்ட பேப்பர்ல எழுதி மளிகை சாமான் கடைக்கு அனுப்பிச்சு விடுறாங்க. அங்க போனா அங்க இருக்க ஆளு எல்லா சாமானும் குடுத்துடுறான். பேப்பர்ல திரும்பி ஏதோ எழுதி குடுத்துருக்கான். என்னன்னு பார்த்தா, இந்த லேடிய வந்து நைட்டு வந்து தனியா வர சொல்லியிருந்திருப்பான். இந்த குட்டி பொண்ணுக்கு தினமும் ஒருத்தன் ஐஸ் குடுத்துட்டு இருந்திருப்பான். இந்த லேடி வந்து அந்த ஆள் கூட தனியா போறதுக்காக குழந்தைங்க 2 பேரையும் வீட்ல விட்டு போயிடுறாங்க. அந்த சமயம் பார்த்து இந்த ஐஸ் கடைக்காரனும் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள பூந்துடுறான். ஒரு ஆம்பளை சரியில்லாத வீட்ல ஒரு லேடி இந்த மாரி தான் ஆவாங்க. குழந்தைங்கள பாதுகாக்கிறதுக்கு யாருமே இல்லாம போயிரும்.